என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு பல காலமாக விளக்கியிருக்கின்றேன். 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே நடைபெறுகிறது என்று சொன்னால் இது மக்களுக்கு தேவையான பயிற்சி, மக்கள் விரும்பும் பயிற்சி, நலன் தரக்கூடிய பயிற்சி, அவர்களாகவே டாக்டர்களாக மாறக்கூடிய பயிற்சி. அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மருந்தில்லா மருத்துவம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டர்கள் வந்து விடுவார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் அறகுறையாக செய்யக்கூடிய ஆசனத்தினால் கூட முழுமையான பலன் கிடைக்கிறது, முழுமையாக நோய்கள் நீக்கப்படுகின்றன என்பதுதான் எனது 87 வயது காலத்தில் நான் பெற்ற அனுபவம். முழுமையாக ஆசனங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல, சில பேர்களுக்கு விளையாது. குறிப்பாக நான்வெஜிடேரியன் செய்கிறவர்களுக்கு ஆசனம் செய்வது என்பது சற்று கடினம். மேல் வலி வரும்போது அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் நான்வெஜிடேரியன் டயட்டை விட்டுவிட்டால் யோகாசனம் தானாகவே வந்து விடுகிறது, வளையும் தன்மை வந்து விடுகிறது என்பதுதான் என்னுடைய அனுபவம். அந்த முறையிலே இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு எனது பயிற்சியாலையில் யோகாசன ஆசிரியராக இருக்கக்கூடிய பிரீதி, இங்கே சந்திரேஷ், இவர் நிறைய நமக்கு நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறார். 9 வயதுதான் ஆகிறது. அவர் அற்புதமான ஆசனங்களை இப்பொழுது மத்தியந்திர ஆசனத்தை செய்ய போகிறார்கள் 2 பேர்களும். நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை செய்யுங்கள். கை முதுப்பு நிமிந்துரு, அப்படிதான். குட். அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். முதுகெலும்பை இதுவரைக்கும் முன்னும் பின்னும் தான் வளைக்கிறார்கள். முதுகெலும்பை திருகணும். முதுகெலும்பு ஒரே எலும்பாக கிடையாது, வட்ட வட்ட எலும்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை திருக வேண்டும். முன்னும் பின்னும் வளையணும், திருக வேண்டும். அப்பொழுது அது வழியாக செல்லக்கூடிய நாடி நரம்புகள் வழியாக பிளட் சர்க்குலேஷன் அது தலைப்பகுதிக்கும் கால் பகுதிக்கும் சீராக செல்லும். வயது ஆக ஆக முதுகெலும்பு முதுமையடைந்து இறுக்கம் கிடைப்பதனால் வெகு விரைவாக நமக்கு முதுமை வந்து விடுகிறது. இதுபோன்ற முதுகை வளைக்கக்கூடிய ஆசனங்கள் செய்தால் நமது ஓல்டேஜ், வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆசனங்கள் செய்ய செய்ய நமக்கு வயது அதிகமாகும். ஒரு நாள் ஆசனம் செய்தால் நமது வாழ்க்கையில் 10 நாள் போனஸ் வயது நமக்கு தரப்படுகிறது என்பது யோக இலக்கியங்களில் கூறப்பட்ட ரகசியமாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலமெல்லாம் ஆரோக்கியமாக வாழலாம். நோய் வந்தால் தானே மனிதன் சாக முடியும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் செய்ய வேண்டும். அர்த்த மத்தியந்திர ஆசனம். மெதுவாக இதுக்கு ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை செய்யுங்கள். அந்த கையை போடுங்க. அப்படி திரும்ப கை பின்ன வரட்டும். கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்ன கொண்டா. அந்த கையை இன்னும் கொஞ்சம். சரி சரி, அப்படியே. கை எப்படி பின்னாலுடைய வந்து காலை பிடிக்கப்பட்டிருக்கிறது, தலை எப்படி திருப்பப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். பேங்க்ரியாஸ் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. நீரிழிவு நோய்க்கு முக்கியமான ஆசனம் பேங்க்ரியாஸ் இயங்க வைக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற அற்புதமான ஆசனங்களை
பெண்கள் முக்கியமாக பழகி தங்கள் இடுப்பழகை நாம் சரியாக வைத்துக்கொள்ளலாம். பெண்கள் இடுப்பு பெரிதாகிவிட்டால் அவர்களுடைய தோற்றப்பொலிவு குறைந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பெயற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உடவிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.